ஏன் நிமிர்ந்து நிக்கிறதுக்கும் வளைந்து கொடுப்பதற்குமே நீங்க எப்படி மாத்திட்டீங்கன்னா நாங்க ஏதோ தப்பு பண்றவங்கள மாதிரியே மாத்திட்டீங்க. நிறைய ரசிகர்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. ஒரு பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா உங்க கையில தான் சார் இருக்கு. நல்லா நீங்க கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. சத்தியமா யார் தரேன்னு சொன்னா? நீ எவ்வளவு கேட்டாலும் கிடையாது. நீ கேட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்கவே மாட்டேன், முத்துக்குமாரன் கண்டுக்க மாட்டாரு, முருகனை கண்டுக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மதிக்கவே மதிக்காது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க. மேக்கப்ப கலச்சிட்டு கிட்டக்கவே மூஞ்சிய காட்டுறேன். பேமெண்ட் எப்படி வீட்டுக்கு வருது மட்டும் பாருங்க. ஆத்தா போயிராத்தா 50,000 1 லட்சம் கூட தர்றேன். நினப்புல மண் அள்ளி போட்டுக்கோ. ஏங்க உண்மையிலேயே காசு பணம் எல்லாம் ரெண்டாவது பட்சங்க. எல்லா கலைஞர், நான் எங்களை மட்டும் சொல்லல, எல்லா கலைஞர்களுக்குமே காசெல்லாம் நீங்க கொடுக்குற காசாங்க எனக்கு முக்கியம். அதுக்காக கொடுக்காம இருக்கா, சும்மா விளையாட சொன்னேன். காசை தாண்டி எங்களை போன்ற எல்லா கலைஞர்களும் மேடைக்கு வந்த நிமிஷம், இந்த நிமிஷம் வரைக்கும் கை தட்டி சிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கோடி சம்பாதிச்சதுக்கு சமம் எங்களுக்கு. நல்லா கை தட்டிங்க, நல்லா சிரிங்க, அது போதும் எங்களுக்கு. இதேதான் நேத்து புதுக்கோட்டையில சொல்லுச்சு. நீ என்ன வேணா பண்ணு, சிரிக்காத. அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பயந்து எந்திர போறான். அந்த குழந்தை எப்ப தூங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதா வந்து முதல்ல ஒரு வரி பேசுல, இப்பதான் தெரியுது நீ எந்த டாக்டர்னு. தூக்க மருந்து டாக்டர். வந்த உடனே தூங்க வச்சிட்டியத்தா. உண்மையிலேயே நல்ல மண்ணுல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது மட்டும் இனிமே நடக்காம நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் வந்து காரை விட்டு இறங்க, ஒரு சம்பவம் நடக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். பூரா பொறாம பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஊர்ல வந்து உண்மையிலேயே புத்தக திருவிழா, அப்படி வந்து கார்ல இறங்கினேன் சார். சரி, இவ்வளவு காவல்துறை நண்பர்கள் இருந்தும் எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு பையன் விறுவிறுன்னு ஓடி வந்து என் பக்கத்துல நின்னான். சத்தியமா சொல்றேன், நம்ம மண்ணு இந்த கடக்கு அறந்தாங்கி இங்க வந்து எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடக்கலாமா ஆயா? என்னன்னு சொல்லு. நான் வந்து இறங்குறேன் சார். அழாத மேக்கப் வந்து இறங்குனேன் சார். நான் தெரியாம உங்களை பார்த்து கேட்கிறேன், அழகா பிறந்தது என் தப்பாங்க? அது இறைவன் படைச்ச படைப்புங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நடுவுல வந்தது என் தப்பா? இதெல்லாம் கேட்கணுமா? வந்து இறங்கணும் ஒரு பையன் குளிரும் ஓடி வந்தான் சார். என் பக்கத்துல வந்து நின்று கேட்டு நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான். என்ன நடந்தா வந்தீங்கன்னா? சரி ஆயா, நல்லா பேசுவேன் ஆயா. அம்மா 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 காலில் கூட விடுது சார். 5 நிமிஷம். அதாவது அந்த தாயை நான் மதிக்கிறேன். தன்னுடைய அம்மா பேரனாமா பேரனா தன்னுடைய பேரன் வந்து தீயவற்றை கேட்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டிகள்னால தான் பேரன்கள் தெளிவா இருக்கு. அங்க நின்னு கேக்குறீங்க, அப்படிதானமா? அப்படியே போயிருங்க. அந்த பையன் அழவே இல்ல, அழல. ஆனா இப்ப அழுது வெஞ்சு போறாங்க. ஏன் தெரியுமா? நீ பேச ஆரம்பிச்சா கிள்ளி விட்டுச்சு அந்த அம்மா. இல்ல அவங்களுக்கு பசிக்குதா குழந்தைக்கு, அதனால. நடுவர்களே நடந்ததை கேளுங்க. சொல்லுங்க, அந்த பையன் நடந்தா வந்தீங்களா? நடந்தா வந்தீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன், இல்லடா தம்பி, அக்கா திருச்சில இருந்து அரவந்து கார்ல வந்தேன், இங்க இறங்கி மேடைக்கு நடந்து போறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே போகும். பட்டாம்பூச்சி பறந்து தான் போகும். நான் தான் அந்த பட்டாம்பூச்சி. நீ மனநிலை உனக்கு சரியா இருக்கா இல்லையா? சமீப காலமா நீயே உன்னை புகழ்ந்துக்கிற. யாரு புகழங்க? இது என்னங்க வைத்தறிச்சலா இருக்கு? நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் பார்க்கணும். நாம தான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை அவசர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துல இருக்கவங்கள செட்டில் பண்ணீங்க, மேடையில இருக்க எல்லாருமே சரி, மேடையில உட்கார்ந்து பேசும்போது இந்த தலைப்பை பத்தி யோசிக்கிறோம். இறங்குனதுக்கு அப்புறம் எங்களுக்கு 1000 யோசனை இருக்கு. அதிலே உண்மையிலேங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வராம இருந்த வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தோம்க்கா. அது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையும் போச்சு. உண்மைதான். செல்போன் அதிகமா பார்க்க கூடாதுன்னு செல்போன்லயே பார்க்கறான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி குமார் சார், 1.5 மாசத்துக்கு முன்னாடி சார் அவர் பாக்குறாரு, இந்த கருவாச்சி நம்மளையே சொல்லி தொலைக்கிறாளே. 1.5 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சுமா. நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல அவர் வேற இருக்காரு, நான் பயந்த பிள்ளை வேற. மெதுவா போன் எடுத்து ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தர் சாரி சார்னு போனை வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. நீ எடுத்து ஹலோன்னு சொன்ன, அவர் என்ன சொன்னாரு? சாரி சார்னாரு. வாய்ஸ் கால் தானே? வாய்ஸ் தான். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு? திரும்ப நான் என்ன பண்ணேன், விடக்கூடாதுன்னு ஃபோன் அடிச்சு நான் பெண் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்பி ஃபோன் பண்ணி ஹலோனே, திரும்பி சாரி சார்னு வச்சுட்டாரு. ராத்திரி 1:30 மணிக்கு மும்பிட்டு பெரிய அவமானம் இந்த பிள்ளைக்கு நடந்துருச்சுன்னு திரும்ப நானே ஃபோன் பண்ணி அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். எங்க இருங்க, ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு என்ன சாரி சார் சாரி சார்னு வைக்கிறீங்க? அவர் திரும்ப சொன்னாரு, சாரி சாரி சார். அவன் சாரில் தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஃபோன் அடிப்போம், யாராவது ராங் காலில் லேடிஸ் பேசுவாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு ஃபோனை வச்சுட்டான். நான் 1/2 மணி நேரமா தேமி அழுகுறேன். பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து ஏன் முதவி அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டாரு. ராத்திரி 1:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சு என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டாருங்கன்னு. பேசாம தூங்கு, கல்யாணம் ஆகி 13 வருஷமா நானே அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். என் உசுரை எடுக்கிறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கேன். இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வளைந்து கொடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேங்க, நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது நம்ம எல்லா அம்மாவுமே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எல்லா அம்மாவுமே அது ஏதோ நம்ம மேல பாசம் இல்லாமலாம் கிடையாது, இந்த சமுதாயத்து மேல ஒரு மிகப்பெரிய பயத்தோட சொல்லியிருப்பாங்க.
போற வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கொஞ்சம் அனுசரிச்சுக்கமா, கொஞ்சம் அனுசரிச்சுக்கடா, திரும்பி வான்னு சொல்ல மாட்டான் எந்த அம்மாவும். நாம தான் நேர்மையா வாழ்றோமே, போற வரைக்கும் அது லூசுன்னு நமக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லா கன்றாவியும். நான் இந்த வீட்டுல வாழ மாட்டேன் சட்டப்படி. ஒரு நீங்க கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா நாங்களா லூசா தான் இருப்போம். அப்படி இல்ல சார், நீங்க நல்லவங்க தான், நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள போகும்போதே நீங்க என்னைக்கும் காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, சட்டப்படி பெண்ணை அடிப்பது மிகப்பெரிய தவறு. நீங்க அடிச்சிட்டீங்க, அதே மாதிரி ஆணை அடிப்பது. யார் அத பேசுறா? நானே வாங்கி இருக்கிறேன். நீங்க என்ன அடிச்சிட்டீங்க அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு எந்த பெண்ணாவது சொன்னா 100% பெண்கள் இன்னைக்கு நம்ம அம்மா வீட்டுல தாங்க இருக்கணும். ஏன் வீட்டுல இருக்கோம்? இந்த சமுதாயத்திற்காக, அம்மாவுக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக எல்லா பெண்களும் வளைந்து கொடுப்பதால் தான் இன்றைக்கு பெண்களால் இந்த உலகம் பெருமைப்படுகிறது. சபாஷ் சபாஷ். எல்லார் வீட்லயும் நீங்க புருஷனுக்கு முன்னாடி சண்டை வரும், அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவா, சத்தியமா எல்லார் வீட்லயும் சொல்லிருப்பீங்க, 2 பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இல்லனா அப்பவே அது ஒரு கழுத்தை நெரிச்சு கொண்டுலாம் போல வரும். பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த அனுசரிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டாக்டர் வளைஞ்சு கொடுக்கிறது. அங்க போய் நின்னுகிட்டு நீ யார் மாமனா மச்சானா அப்படின்னு கட்டபொம்மை வசனம் பேசணும்னா அப்புறம் மறுநாள் காலையில அம்மையா சோறு கண்ண வீட்டுக்கு வரணும். வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணும்னு நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுபடி வாழ்றோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்ன தெரியுமா சார் ஆசை? பெரிய ஆசையெல்லாம் இல்ல. சரி, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நமக்கு வரப்போற கணவர் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியல. திடீர்னு எங்க வீட்டுக்காரு 15 நாள் தூங்கல சார். பேச்சு தான் இப்படி மேடையில் அவரை பத்தி தப்பா பேசுவேன், உசுறு அவர் மேல. என்ன எடுத்ததே நீ தானே? என்ன சார் கவர்மெண்ட் வேலை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல. உண்மையிலேயே அவ்வளவு என்ன சொன்ன? கவர்மெண்ட் வேலை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல, அதனால பாத்துக்குது. உசுறுனா அம்புட்டு உசுறு அந்த மனுஷன் மேல. 15 நாளா தூங்கல, ஏன்னு குடுன்னு கூட்டிட்டு போய் டாக்டர், நல்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனேன். அது ஏன் சங்கீதா பா சொல்ற? இவள திரும்பி பார்க்க மாட்டேனே, இவ உடனே வந்துருவா, வளைந்து கொடுப்பா. அவர் நீ அப்படிலாம் இல்ல, நீ டாக்டர் பார்த்துட்டு ஃபீஸ் கொடுக்கணும், அங்க போய் 2 ஜோக் சொல்லிட்டு இருக்க. ஜோக் சொன்னாதான் கொன்றுபாரு. நேரா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் 15 நாளா தூங்கல டாக்டர், ஏதாவது வரக்கூடாத வியாதி வந்துருச்சா டாக்டர்னு. அவர் மெதுவா என்கிட்ட வந்து கேட்டாரு, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? என் தங்கச்சி, அவளை அனுப்ப, அவன் தூங்கிடுவான். வீட்டுக்குள்ளேயே வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு ஏமா என் உயிர் எடுக்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே, நல்ல குடும்பம், உண்மையிலே நல்ல குடும்பம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க எல்லா இடங்கள்லயுமே. இவங்க சொன்னாங்கல்ல, அலுவலகத்துல போய் நின்னுட்டு நம்ம நேர்மையா இருக்க முடியுமா? இந்த எல்லா இடங்களையும் தம்பி சொன்ன மாதிரி தாங்க, சின்ன சின்ன வார்த்தைகள். நீங்க நிறைய ஆபீஸ்ல இருப்பீங்க, சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்கள சந்தோஷப்படுத்துது அப்படின்னா நம்ம பேசுறதுல தப்பே கிடையாது. சார் உங்களை மாதிரி ஒரு முதலாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்றது சத்தியமா பொய்யாம இருக்கும். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு பதவி உயர்வோ இல்ல ஏதோ ஒரு போனஸோ கிடைக்குதுன்னா அது ஒண்ணு சுயநலம் கிடையாது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை வழி நடத்த முடியும், அதை வச்சு நம்ம பிள்ளைங்களை பாத்துக்க முடியுங்கிற ஒரு சின்ன நப்பாசையில சொன்னா எங்களை ஏதோ திருட்டு போய மாதிரியே போக்கஸ் பண்றீங்களே. அதுல உண்மையிலே நடுவர் அவர்களே, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பெருசா பேராசை எல்லாம் பட மாட்டேன். சரி, என்ன சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லா பெண்களுக்கும் பொதுவா என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நாங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. வேற வழி கிடையாது, பெத்து விட்டாரு. அப்படி இல்ல சார், எங்க எல்லா அப்பாக்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் மகாராணி தாங்க. அப்படிதான் நாங்க வாழ்ந்தோம். இன்னொரு விஷயம் சொல்லவா, நீங்க நம்பவே மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அடுப்படி பக்கம் கூட போனதில்லை. இனி இப்பயே இப்படின்னா போயிருந்தீனா, ஐயோ எப்படி மாட்டிருக்கேன் பாரு. பழனி நீங்க ஏன் சிரிக்கிறீங்க பழனி? நான் அடுப்படிக்கு போயிட்டு வந்தா கூட பரவாயில்லாம இருப்பேன், நீ அடுப்படி மாதிரியே இருக்கு. நகைச்சுவைக்குதா உடனே 10 பேர் கிளம்பிடாதீங்க. அதெல்லாம் எனக்கும் பழனிக்கு யாரும் கிளம்பி வர மாட்டாங்க. எங்களை யார் வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம்ல, நாங்களாம் பொது சொத்து. நடுவர் அவர்களே, அடுப்படி பக்கம் கூட நாங்கெல்லாம் போனதில்லை. எதனால? ஏன்னா எங்க அப்பா எங்களை சமைக்க வேணாம், மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்கார பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பிள்ளை தங்கமான பிள்ளை, இருக்கிற இடம் தெரியாம வளர்த்திருக்கேன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் 2 நாள் கரண்ட் இல்ல, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. இருக்கிற இடம் தெரியாம வளர்த்த முடியும். அப்பப்ப நான் சிரிச்சு காமிச்சுக்கிட்டேன், ஐயா நான் இருக்கேன்னு. பெரிய ஆசையில என்ன தெரியுமா பெண்களுக்கு? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட கேக்குறேங்க, இந்த வீட்டுல பெண்கள் கூட சில நேரங்களில் வளைஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்தா கூட அம்மா ஓடி போய் சமாதானப்படுத்துவே, அப்பா அப்படிதான்டா கொஞ்சம் இது பண்ணிக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கௌரவம் என்ன தெரியுமா? வீட்டுல பொண்டாட்டி நல்லா சமைச்சுட்டான்னு சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கௌரவம் இறங்கிரும். தவறி கூட மனைவியை பாராட்டினதா வரலாறே கிடையாது. நான் இங்க இருக்கிற எல்லா ஆண்கள்டையும் சொல்றேன், நல்லா மனசை விட்டு பாராட்டுங்க சார். வீட்டுல என்ன வேணாலும் சொல்லுங்க, நல்லா உடை அணிஞ்சா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கடா, நல்லா சமைச்சிருக்கடா, சூப்பரா இருக்கடா, நல்லா பண்றடா, எல்லாத்தையும் பாராட்டு. அந்த பண்பு ஆண்களுக்கு அவ்வளவு ஈஸியா வரவே வராது. நிறைய உண்மை 98% எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நல்லா சமைப்பேன் சார். ஏங்க எல்லாத்துக்கும் சிரிச்சா நம்பி தொலைய மாட்டாங்க. நீ தொடர்ந்து ஜோக்கா சொல்றியா? இதுவும் ஜோக்குன்னு பாருங்க சார்.
நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இனிமே சொல்லாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை, எல்லாம் நல்லா இருந்தது, பட் எங்க அம்மா கை மாதிரி இல்லை, வரும்போது உங்க அம்மா கையை கழட்டி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, வீட்டுல சின்ன சின்ன வார்த்தை தாங்க, அதை வளைஞ்சு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல. தங்கச்சி பேசும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்குறது எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல சார். நான் உங்களே கேக்குறேன், கடவுள் நேரா இறங்கி வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு, நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். அவர்கிட்ட போய் நீங்க ஒருவேளை உங்ககிட்ட கடவுள் என்ன வேணும் மகேஷ் அப்படின்னு கேக்குறாரு, நீங்க என்ன கேட்பீங்க? மனசாட்சியோட பேசுங்க, கேமரா பதிவு இருக்கு. நிஷாக்காவை வாழ்க்கையில் இனிமேல் சந்திக்கவே கூடாதுன்னு கேட்பேன். கடவுள் நீ வர வேணாம். நான் தெரியாம கேக்குறேங்க. நீங்க இருக்கிற எல்லாரும் நார்மல் மனுஷங்க தாங்க. நமக்கும் ஆசை இருக்கும், நமக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும். நம்ம நினைச்சத நம்ம கேட்க தானே செய்வோம். நம்ம நினைச்சத கடவுள்கிட்ட கேட்போம், எல்லாமே கேட்போம். இது ஒண்ணு இல்லங்க, ஒருத்தர்லாம் கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கோயிலுக்குள்ள போயிருக்காரு. இவர் ஐயான்னு இருக்காரு. அவரு பிச்சைக்கார பையில பணம் பிச்சை உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளில வந்திருக்காரு. பிச்சைக்காரன் கேட்டாராம், ஐயா கோயிலுக்குள்ளே போய் என்ன கேட்டீங்க? ஆஹா சாமி கிட்ட வீடு வேணும்னு கேட்டேன், கார் வேணும்னு கேட்டேன், பங்களா வேணும்னு கேட்டேன். பிச்சைக்காரன் சொன்னா, நான் வெளியில சின்னதா பிச்சை எடுத்தேன், நீ உள்ள போய் இம்புட்டு எடுத்து வந்திருக்கியடா. கடவுள் வந்து நின்னோட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அன்னைக்கு ஒருத்தர் கோயில்ல விழுந்து சாமி கும்பிட்டுருக்காங்க, கூட்டம் சரியான கூட்டம். இவ்வளவு பேருடைய பக்தியை பார்த்தோன்னா கடவுள் வந்திருக்காரு சார். கடவுள் டம்மனு கூச்சாரா, ஐயர் பயந்துட்டாரு. யாரு சீங்க நீங்க? நான் தான் கடவுள். நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? இப்படித்தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. நம்ப மாட்டேன். நான் தாங்க கடவுள், சத்தியமா நான் கடவுள். எப்படி நம்புறது? தப்பு. இப்படி கடவுள் கையை நீட்டினாரு பாருங்க, முன்னாடி இருந்தது இந்த அர்ச்சனை பண்ணாலும் அது அப்படி தங்கமாயிருச்சு. ஐயோ கடவுள் 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 எல்லாரும் கூட ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து கடவுளையா கும்பிட்டாங்க. ஒருத்தர் சொம்ப நீட்டி இருக்காரு, எங்க கையை நீட்டி இருக்காரு, தங்கமாயிருக்கு. ஒருத்தர் அண்டாவை நீட்டி இருக்காரு, கையை நீட்டி இருக்காரு, தங்கமாயிருக்கு. எல்லாரும் நீட்டி தங்கமாயிருக்கு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கடவுளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. கடவுள் கேட்டாராம், உனக்கு ஒண்ணு வேணாமா? வேணும். அப்ப கேளு, அந்த விரலை மட்டும் செத்த கலட்டி கொடுங்களேன். ஏன்னா அங்கங்க வச்சு அவனே எடுத்துக்கலான்னு. எதுக்கு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்படி வேணுமோ டபக்கு டபக்கு நீட்டிக்க வேண்டியதான். நீங்க இறைவனே இறங்கி வந்தாலும் அந்த அக்கா அப்படி சிரிக்கிறாங்க இந்த ஜோக்குக்கு. அவங்க நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஆமா இவ்வளவு பெரிய ஜோக் இது கிடையாது ஆக்சுவலா. ஐயா இப்படி டிமோட்டிவேட் பண்ணி எனக்கு வச்சிருக்க 4 ரசிகர்களை கெடுத்து விட்டு போவாதீங்க. இல்ல 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 நல்ல கடவுளே வந்தா கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் உழைத்துதான் உண்பேன், நான் இப்படியே தான் வாழ்வேன் அப்படி சொல்ற மனுஷங்கள்லாம் இன்னைக்கு இல்ல சார். நமக்கு என்ன தேவை, நமக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை, அதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்பதற்கு தான் நாமெல்லாம் இருக்கோம். அதனால நான் நேர் வழியில தான் நடப்பேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் நம்ப முடியாது. நீங்க அதுக்காக நேர் வழியில நடக்கிறவங்க நாங்க ஒரு பொழுதும் குறை சொல்றோம். நீங்க சொன்ன பாரதியாக இருக்கட்டும், நீங்க சொன்ன எல்லா கவிஞர்களையும் முழுசா மதிக்கிறோம். நானும் பழனி அண்ணன் சொன்ன மாதிரி தான். பழனி அண்ணன் மாதிரி ஒரு புத்தக புழு யாருமே கிடையாது. நைட்டு 1 மணிக்கு போன் அடிச்சு கம்பராமாயணத்துல இந்த வரியில ஒரு சந்தேகனே அப்படின்னா உட்காந்து ஒப்பிப்பாப்ல, அவ்வளவு சந்தேகம் தான் சொல்லுவாப்ல. நாங்கள் பாரதியோ யாரையுமே குறை சொல்லலைங்க. ஆனால் எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, வாழ தெரியாம வாழ்ந்துட்டாங்களே, கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்திருந்தா இன்னும் பல வருஷம் எங்களோடு பயணிச்சிருக்கலாமேங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் நடுவர்களே. நாங்க வளைந்து நெளிந்து கொடுப்பவர்களை பார்த்து நீங்க ஒண்ணு நாங்க ஏதோ திருடுறோம் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. அருமையான கருத்து இது. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வளைந்து நெளிந்து கொடுப்பவர்கள் புத்திசாலித்தனமா வாழ்றாங்க. சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறவங்க, அதோட நிறைவு செய்றீங்க. வளைந்து நெளிஞ்சு கொடுக்கறவங்களுக்கு அவமானம்னா என்னன்னே தெரியாது, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறவங்களுக்கு விமர்சனங்களை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, விமர்சனங்களையும் அவமானங்களையும் அதிகம் சந்தித்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வளைந்து நெளிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? அதெல்லாம் நான் தான் முழுசா சொல்லி ஆகணும். ஏங்க வாழ்க்கையில நான் இங்க இருக்கிற நிறைய பெண்களுக்குமா இருக்க ஆண்களுக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகள் எங்களை எல்லாம் நீங்க ஒண்ணு இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இப்ப சமீபத்துல உலகத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் சார்? அன்னதானம் இல்லைன்னா ரத்த தானம். அன்னதானம், ரத்த தானம். நீங்க யாராவது சொல்றீங்களா? கண்தானம். சூப்பருங்க. நிதானம். குமார் சார் சூப்பர் சார், நீங்களும் சொன்னீங்க நிதானம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப கேட்காத, நீயே சொல்லிடு ஆன்சர். இல்ல நீங்க எல்லாம் என்ன கருத்து வச்சிருக்கீங்கல்ல, உலகத்திலே சிறந்த தானம் வார்த்தைகள் தானம். நல்ல வார்த்தைகளை தானமா கொடுங்க முதல்ல. நல்ல வார்த்தைகள். நீ பண்ற விஷயத்தை பார்த்து நீ நல்லா இருப்ப, நீ நல்லா பண்ற, நீ இன்னும் நல்லா வருவ. இந்த வார்த்தை தானம் இருக்குல்ல, அது அவ்வளவு ஈஸியா எவன் வாயில இருந்து வராது. என்னை எல்லாம் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டவனை விட நல்லாவா இருக்க, உன்னெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் இன்னுமா இருக்கேங்கிறான். அடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க என்ன மட்டும் பேசுறவங்கலாம். நான் சமீபத்தில் பழனி அண்ணன் சொன்னேன், அண்ணன் நிறைய விமர்சனங்கள் என் மேல வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது கலரை பத்தி வருது, உருவங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், சிதைக்கின்ற விமர்சனங்களை விட உன்னை செதுக்குகின்ற விமர்சனங்களுக்கு மட்டும் நீ பதில் கொடுன்னு. எங்களுக்கும் விமர்சனம் வருங்க, எங்களுக்கும் தொல்லை வரும், கேவலம் வரும், எல்லாம் வரும். எல்லா இடத்துலயும் நான் கோவப்பட்டு நான் நேர்மையானவன் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லியிருந்தா நான் தோத்து போயிருப்பேன். இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றேன், நாம நல்லா இருக்கும் போது உங்களை பார்த்து விமர்சனம் வைக்கிறான்ல, அவன் சாகுற வரைக்கும் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பான்.
அவனுக்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்களேன், அடுத்த நொடி உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போங்க, வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் சார். சின்ன சின்ன விஷயத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக வளைந்து போவதில் ஒரு நாளும் தவறு கிடையாது. நேர்மையாக இருந்தவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் மதிக்கிறோம். ஆனால் வளைந்து போவர்களை தயவு செய்து திட்டாம அவங்களையும் வாழ்த்தி தீர்ப்பை தயவு செய்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நாங்க நிறைய நாள் பேசுவோம் புத்தக திருவிழாக்குள்ள நாங்கெல்லாம் போக முடியுமா, நாங்களும் இங்க இருக்கு. நான் ரொம்ப நேர்மையா சொல்லிடுறேன், இங்க இருக்க எல்லாரும் படித்தவர்கள், நல்லா படிச்சவங்க, புத்தகம் படிச்சவங்க. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கும்போது எங்களையும் புத்தக திருவிழாக்குள்ள அனுமதிச்சு எங்களுடைய பேச்சுக்கும் செவி சாய்த்து இந்த மேடைக்கு இவ்வளவு அழகா கூட்டிட்டு வந்த நடுவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பெரிய பெரிய நன்றி. நிறைய இடங்கள்ல எங்களை அறிமுகப்படுத்துவாங்க, அதற்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இவ்வளவு அழகா கேட்டு ரசித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பட்டுப்படவை மட்டும் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு என் மானத்தை வாங்கனே என் டீம்ல வந்திருக்கு. அருமையான பேச்சு, மிக அழகான ஒரு வாதத்தை அக்கா முன் வச்சிருக்காங்க. வளைந்து கொடுப்பவர்கள் எல்லாம் தீயவர்கள் அல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அம்மா அப்பாக்காக வளைந்து கொடுக்குறாங்க, அம்மா கெட்டவங்களா? அப்பா அம்மாவுக்காக வளைந்து கொடுக்குறாங்க, அப்பா கெட்டவரா? குழந்தைகள் பெற்றோர்களுடைய ஆசைக்காக அவங்க நினைச்சதை எடுத்து படிக்கிறாங்க, அப்ப அப்பா அம்மா கெட்டவங்களா? கிடையாது. வளைந்து கொடுப்பது ஒன்றும் அவ்வளவு கெட்டது கிடையாது, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்கன்னு மிக சரியான ஒரு வாதத்தை அன்பு அக்கா முன் வச்சிருக்காங்க. இதற்கு சரியான பதில் சொல்றதுக்கு முதல்ல ஆண்களுக்காக தொலைக்காட்சியில் குரல் எழுப்பிய ஒரு இதய தெய்வம்னா இவர் தான். அவர் சொன்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சான்? அப்பதான் சீக்கிரம் வரும். பொம்புலன்ஸ்னு பேர் வச்சிருந்தா சீவி சிங்காரிச்சு வரதுக்குள்ள செத்தே போயிடுவான். அங்கிருந்து ஆரம்பிச்சது அவருடைய வாழ்க்கை அவசர கதியில பீக்குக்கு போயிருச்சு. ஒரு பலத்த கைத்தட்டலோடு இலக்கிய பேச்சாளர், பேராசிரியர், காமெடி கிங் பழனி அவர்களை பலத்த கைத்தட்டலோடு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அருமை. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்து சரம்போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழகு, செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு. தமிழ்நாடு அரசும் தஞ்சாவூருடைய நம்முடைய அருமை கலெக்டர் உள்ளிட்ட பெரியவர்களும் பொது நூலக அமைப்பும் சேர்ந்து நடத்துகிற இந்த புத்தக கண்காட்சி பேரழகு உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிற நடுவர் உங்கள்கிட்ட. சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு ஒரே சாய்ஸ். நீங்க ஒரு கார்ல வர்றீங்க, சரி, 10 குழந்தைங்க ரோட்ல விளையாடுது, ஒரு குழந்தை மட்டும் கிரவுண்ட்ல விளையாடுது. நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு, ஒன்னு 10 குழந்தை மேல ஏத்தணும், இல்ல அந்த ஒரு குழந்தை மேல ஏத்தணும். நீங்க என்ன செய்வீங்க? ஏன் இது வாய்ப்பாயா? இல்ல, அவ்வளவுதான் சான்ஸ். நான் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு நடு ரோட்ல உட்காந்துருவேன். இன்ஜினை ஆஃப் பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு குழந்தை மேல தான் ஏத்தி ஆகணும். புரியுதுங்களா? நேர்மையாக கிரவுண்டில் விளையாண்டிய ஒரு குழந்தை ரோட்ல விளையாண்ட 10 குழந்தையை காப்பாற்றுவதற்காக நேர்மையாக கிரவுண்டில் விளையாண்ட ஒரு குழந்தையை கொள்வதுதான் இன்றைக்கு வளைந்து கொடுப்பது என்பது. புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியல. வாழ்க்கையில் நல்லா நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது கிரவுண்ட்ல தானே விளையாண்டுச்சு. ரோட்ல விளையாண்ட குழந்தைகள் தானே அடிபடணும். ஆனா ரோட்ல விளையாண்ட குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கிரவுண்டில் விளையாண்ட குழந்தையை கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? சொல்ல பயமா இருக்குங்க. நான் நேரே கொண்ட மாதிரி உண்மைதானே, ஆக்ரோஷமா அப்படி கேட்க. நல்லா நினைச்சு பாருங்க, உண்மைதானே? என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து இந்த டாக்டர் சொன்னாராம், அந்த டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு. விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண, கடைசி அந்த மேக்கப் சொன்னா, எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியா இருக்க, ஒரே ஆள் நீ தாயானா? நான் பாசிட்டிவா பேசுறேன், ஒரே ஆளும் நீங்க. நான் எதுக்கும் கவலைப்படல. அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சேன்னா, அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தா அவ என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. அருமை. நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த நாகமுத்து பாண்டியன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, பாரதியார் சீட்டு கவி எழுதினார்னு. நான் சொல்லவா? நாகமுத்து பாண்டியன், பாரதியார் பரலிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். முதவரி, பரலிசு நெல்லையப்பர் அவர்களை யாம் பாரதி எழுதி கொள்வது, எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் தர வேண்டும். அடுத்த வரி, அதை என்னால் திருப்பி தர இயலாது. இப்படி எவனா கடன் கேட்பானா சார்? 3வது வரி என்ன எழுதினா தெரியுமா? ஆனால் பாரதிக்கே கடன் கொடுத்து என்கிற பெருமை உங்களை வந்து சேரும். தஞ்சாவூர் புத்தக திருவிழால இத்தனை வருஷம் கழிச்சு இதை பேசுறோமே, அந்த கம்பீரம் இருக்குல்ல. நீங்க எல்லாம் பாருங்க, தஞ்சை மண்ணு, என்னுடைய ஊர், சொந்த ஊர் வேதாரண்யம். திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் சோழ நாடு, அப்படிதானே சார்? சோழ நாடு. உங்களுடைய ஈரோட்ல இருந்து அந்த பக்கம் கேரளா வரைக்கும் சேர நாடு. மதுரையிலிருந்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடுகள் முத்துக்களை உடையது, சேர நாடு தந்தங்களை உடையது. முத்து இல்லாம வாழலாம் சார், தந்தம் இல்லாம வாழலாம். சோழ நாடு சோறு உடைத்தது. வந்தவனுக்கெல்லாம் சோறு போட்ட பூமி சார் எங்க பூமி. உண்மை உண்மை உண்மை.
தோப்பா ரொம்ப அழகா எழுதினாரு. என் நாட்டுக்கு எது சிறப்பு தெரியுமா? என் ஊருக்கு தஞ்சாவூர் ராஜகோபுரம் சிறப்பா? சிறப்பு தான். காவிரி ஆறு சிறப்பா? சிறப்பு தான். நீர் நிறைந்த வயல்கள் சிறப்பா? சிறப்பு தான். அதை விட எது சிறப்பு தெரியுமா? இந்த ஊர்ல அந்த காலத்துல அன்ன சத்திரங்கள் நிறைய இருக்குமா. தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில கோயில்களுக்காக நிறைய பேர் வருவாங்களாம். கோயிலுக்காக வர்றவங்க அன்ன சத்திரத்தை தங்கியிருப்பாங்களாம். தான் வீட்டுல இருக்கிற இளைய பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு அந்த சத்திரத்துல யாராவது தங்கியிருக்காங்களா தம்பி அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லுமா அம்மா. இவன் கேட்பானா, அம்மா ஏமா போய் பார்க்கணும்னு? இவன் சொல்லு, அந்த அம்மா சொல்லுமா, நம்ம வீட்டில் 9 மணிக்கு தண்ணி ஊற்றுவோம்ப்பா சோத்துக்கு. யாராவது அங்கே பசியோடு இருந்தால் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு படுத்தா அது பாவம். அவர்களுக்கும் சாப்பாடு போட்டு விட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பூமி இது. நான் சொல்ல தோ பரமசிவங்கிற ஆய்வாளர் இந்த கருத்தை எழுதுறார். ஒன்று சொல்ல, வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. எந்த மண்ணில் வந்து நின்றுக்கிட்டு அறத்தை பற்றி பேசுறீங்க சார்? ஒன்று சொல்கிறேன் சார். ஒரு மூட்டை நிறைய ஒரு மூட்டையை தூக்கிட்டு வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி நின்னார் ஒருத்தர். வியாசர்பாடி, சென்னை வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மூட்டையோடு இறங்கினார் ஒருத்தர். இந்த ரிக்ஷாக்காரர் கூப்பிட்டாரு, ஐயா அந்த மூட்டையை எடுத்துட்டு வாங்க, உங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். ரிக்ஷாவுக்கு காசு இல்லைன்னாரு அவரு. அப்ப அந்த மூட்டையை வச்சுட்டு போங்க, ஒரு 4 ட்ரிப் போயிட்டு வந்து இந்த மூட்டையை கொண்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்துறேன். மூட்டை ஃபுல்லா காசு இருக்குன்னாரு. ரிக்ஷாக்காரன் டென்ஷன் ஆயிட்டான். ஏயா வர்றதுக்கு காசு இல்லைன்ற, மூட்டை புல்லா காசு இருக்குன்ற. அப்போ அவர் சொன்னாரு, அது தொண்டர்கள் கட்சிக்கு கொடுத்த நிதி, எனக்கு கொடுத்த நிதி இல்லைன்னாரு. யாரு? அப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்தார். அவர் பேர் ஜீவா. வியாசர்பாடியில வாழ்ந்த ஜீவா. அப்படி நேர்மையா வாழ்ந்த ஒரு மனுஷங்க இருந்தா சார் கக்கன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. என்னமா வந்து நின்றுட்டு நீ எல்லாம் பேசுறிய நிஷா, எதுக்கு உயிர் வாழ்றங்கிற கொஞ்சம் கூட அப்பையிலேருந்து நீ ஒரு கவலை தான் படுற. நான் உன்னோட ஒரு பெருமையை சொல்றேன். எல்லாரும் கை தட்டுவீங்களா நிஷாவை பத்தி சொன்னா? கிட்டத்தட்ட ஒரு 8000 மேடையில் என் கூட பேசியிருக்கா நிஷா. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவா. ஆடியன்ஸை பார்த்து பயப்பட மாட்டா. எப்போ மேக்கப் கலையுதோ அப்பெல்லாம் பயப்படுவா. என்ன இது ஒரு வாழ்க்கைன்னு? இது ஒரு வாழ்க்கை இல்ல கேட்கிறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், சாதாரண மனிதர்கள் இந்த உலகம் சார். ஒன்னு சொல்றேன் சார், பாரதியார் காசு இல்லாமல் 1908 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில பாரதியாருக்கு வேலை. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 100 ரூபா. பாரதியாருக்கு வேலை 1908 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில 100 ரூபாய். அன்னைக்கு 100 ரூபாய்னா ₹1,00,000 சமம் அன்னைக்கு. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே பாடத்தை என்னால் நடத்த முடியாது, நான் இந்த நாட்டுக்காக போராட போகிறேன் வெளியே வந்தான். அதனால தான் அவர் பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கு. பாரதியார் பேர்ல தான் பல்கலைக்கழகம் வைப்பாங்க. நாகமுத்து பாண்டியன் பேர்ல ஒரு நாள் வைக்க மாட்டாங்க. நாகமுத்து பாண்டியன் பேர்ல வைக்க மாட்டாங்கன்னா நிஷா நீலாம் யோசிக்கவே யோசிக்காது. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்புறம் எளிமையா சொல்லிடுறாங்க. இப்போ நீங்க பாருங்களேன், சூட்டுனாலும் வழக்கு, கேஸ்னாலும் வழக்கு. அதனால தான் பல வழக்குகள் சூட் கேஸ்லயே முடிஞ்சிருது. நீங்க எளிமையான மனிதர்களை இதுக்கு தப்பிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இவங்களே எளிமையா எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் யதார்த்தமா கேட்குறேன். ஒரு காவல்துறையில் இருக்க நண்பர்களை வச்சு சொல்றேன். ஒரு எஸ்பி சாருக்கு கோவம் வருதுன்னு வச்சுங்களேன், அவர் யார்கிட்ட காட்டுவார்? மேலே இருக்க அதிகாரிகிட்ட காட்டுவாரா? இன்ஸ்பெக்டர் தான் காட்டுவார். ஏன்னா அது அவர் கீழே இருக்கார். அவர் யாருக்கு மேலே காட்டுவார்? சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுவார். சப் இன்ஸ்பெக்டர் கோவம் வருதுன்னா அவர் ஏட்டையாட்ட காட்டுவார். ஏட்டையாவுக்கும் கோவம் வரும். அவர் என்ன ரோட்ல அப்பதான் பல வண்டி தள்ளிட்டு போவான் ஒருத்தன், போடா அந்த பக்கம். ஏன்னா அவர் கோவத்தை அவர்கிட்ட தான் காட்ட முடியும். இந்த ரோட்ல பல வண்டி தள்ளுறவனுக்கு கோவம் வரும்ல, நேராக பொண்டாட்டிட்டு போவான். உன் மூஞ்சில் தானே முடிச்சேன் சனியனை போனவனு அடிக்கிறாரு, அவனுக்கும் கோவம் வரும் இல்லையா? அவனுக்கும் கோவம் வரும். அப்பதான் புள்ள ஓடி வரும். அப்பன மாதிரியா பிறந்திருக்கு பாரு, பட்டார்னு வைப்பான். அவனுக்கும் கோவம் வரும். தொட்டியில தூங்குற குழந்தைய கிள்ளிட்டு ஓடிடுவான். சார், கோபம் என்பது உயர்ந்த குணம் இல்லை என்பர்களே, அது தாழ்ந்த குணம். கோபத்தில் நீங்க எதை எதையோ தூக்கி எறிகிறீங்க. உங்கள் கோபத்தை தூக்கி எறிந்து பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கோபத்தில் எதை வேணா தூக்கி எறிகிறான், ஆனால் கோபத்தை தூக்கி எறிகிறவன் தான் பெரிய ஆள். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத கத்துங்க சார். பணம் மட்டுமே வாழ்க்கை நிறைவு செய்து விடாது. எல்லாத்தையுமே பணம் நிறைவு செஞ்சிருமா? மகிழ்ச்சி புடவையை நிறைவு செய்யுமா? தெரியாம கேட்டேங்க. மகிழ்ச்சிங்கிறது எதுல இருக்கு? நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எது? ஒன்றும் இல்லை சார். எங்கள் ஊரில் சடையம்பேத்தின்னு ஒரு ஆயா ஒன்று சொல்லுங்க. இந்த ஸ்கூல் வாசலில் மாங்காய், தேங்காய், தோசை எல்லாம் விற்கும் இல்லையா? சாதாரண மக்களின் சரவண பவன் ஹோட்டலே அதான். உண்மைதான். இந்த அந்த தோசை விற்கிற ஆயா தோசை விற்றுருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 60-70 ரூபாய்க்கு விற்கும்னு வச்சுங்களேன். நான் வேதாரண்யத்தை படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் பக்கத்தில்
ஒரு சின்ன பையன் குமரவேல்னு பேர், 1 ரூபா கொடுத்தா அப்போ 2 தோசை, 8 நாவுக்கு ஒரு தோசை. அவன் ஏமாற்றி 4 தோசை தின்றுவான், 5 தோசை தின்றுவான். இதை நல்லா படிக்கிற பையனுக்கு தாங்கலை. அவன் போய் பக்கத்தில் சொன்னான், சடையம்பத்தி ஆயா உன்னை ஏமாத்துறான், 1 ரூபா தான் கொடுக்குறான் அந்த குமரவேல் பையன், 5 தோசை திங்கிறான் தெரியுமா உன்ன அப்படின்னு. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, எனக்கும் தெரியுண்டா தங்கம், அவங்க அம்மா செத்து 3 மாதம் ஆச்சுரா, வீட்டில் சாப்பிட்றானோ இல்லையோ அந்த புள்ள என்கிட்டயாவது சாப்பிட்டு போகணும்னு சொன்னா பாருங்க, அவ தான் சார் பெரிய ஆளு. இந்த வாழ்க்கை பாடத்தை நீங்க யார்கிட்ட கத்துப்பீங்க? இவள் நேர்மையாக இருக்கிற பாடத்தை நீங்க யார்கிட்ட கற்றுக் கொடுப்பீங்க? இங்க யோசிச்சு பாருங்க. நேர்மை என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய தவம் சார். நேர்மைங்கிறது ஒரு பெரிய தவம். நீங்க இந்த ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே சொல்றேன். காமராஜர் இன்னைக்கும் பூந்தமல்லியில் ஒரு பார்வையற்றோர் பள்ளிக்கூடம் இருக்கு, போய் பாருங்க. ஒரு பார்வையற்றோர் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு இடத்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குது, மக்கள் நல்வாழ்வுத்துறை கேட்குது, ஐயா இவ்வளவு பெரிய விஷயம் பார்வையற்றோர் பள்ளிக்கூடம் தேவையில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை இங்க ஓபன் பண்ணிடலாம், இன்னொரு இடத்த நம்ம பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்கிடலான்னு காமராஜர் பஞ்சாயத்து போகுது. காமராஜர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்தை யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டார். வெள்ளைக்காரங்க பீரியட்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பதில் சொல்றாங்க அதிகாரிகள். காமராஜர் சொன்னாராம், கண்ணில்லாத மனுஷனுக்கு கல்விதான் கண்ணுன்னு ஒரு வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையான்னு கேட்டார. யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் ஒருபோதும் அந்த பள்ளிக்கூடத்தை மாற்ற மாட்டேன்னு சொன்னாரு. இன்னமும் பார்வையற்றோர் பள்ளிக்கூடம் அது இருக்கு சார். சார் நான் ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டா வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது சார். ஆமா, யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? 5000 கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணா 1000 கோடி ரூபாய் வச்சிருக்கவர் போய் டான்ஸ் ஆடுறார் சார். ஏன் புரியல எனக்கு, சொல்லுங்க. 5000 கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணா 1000 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருக்கவர் போய் டான்ஸ் ஆடுறாரா இல்லையா? உங்க வீட்டு கல்யாணத்துல வந்து ஆடுவாரா? அவர் திரையில வந்தா நாமெல்லாம் டான்ஸ் ஆடுவோம். நடந்ததா? இன்னைக்கு நாட்டில் நடக்குதா இல்லையா? ஐயோ, இப்போதான் எனக்கு புரியுது. இது பழனி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். யதார்த்தத்தை சொன்ன சார், வாழ்க்கையில் எல்லாரும் தான் அந்த டான்ஸை பார்த்தாங்க, அவ்வளோதான். என்ன இப்போ நீங்கள் ஒரு மனுஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை சார், எல்லாத்துக்கும் தீர்ப்பாக ஒன்று சொல்கிறேன். இந்த நம்ம திருவாரூர் உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவாரூர் ஒரு பசுவின் துயர் துடைக்க போறான்னா யாரு? மனுநீதி சோழன், எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்குது யாரு? பசு. மன்னன் என்னன்னு கேட்குறான். கேட்டோன்னு அந்த மந்திரிமார்கள்லாம் என்ன சார் சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தான் பெரிய புராணத்தில் இருக்க மிகப்பெரிய செய்தி. முதல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? வளவ நின் புதல்வர், நல்லா கேளுங்க, வளவ நின் புதல்வர் ஆங்கோர். என்ன சொல்லியிருக்கணும்? இளவரசன் போனான்னு சொல்லியிருக்கணும் மன்னன்ட்ட. இளவரசன் சொல்ல, உன் பையன் நல்ல வளமா வாழ்ந்தான உன் பையன் வளவ நின் புதல்வர் ஆங்கூர் மணி நெடும் தேரில் ஏறி. மணிகள் ஒலிக்கக்கூடிய தேரு, நல்லா சவுண்ட் வரும்பா. மணிகள் ஒலிக்கக்கூடிய தேர்ல போனாங்க. மணி நெடும் தேரில் ஏறி அளவையில் தேர் தானை சூட. முன்னாடி ஒரு 10 எஸ்கார்ட் போச்சு, பின்னாடி 10 தேர் போச்சு. அளவையில் தேர் தானை சூட அரசுலாம் தெருவில் போங்கால். ராஜாக்கள் மட்டுமே போறவே, விஐபிவே. அளவியில் தேர் தானை சூட அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று இடை புகுந்து இறந்ததாக. நல்லா பாருங்க, டிராபிக் ரூல் சொல்றான். ஃப்ரண்ட் வீல்ல அடிப்பல்ல, பேக் வீல்ல அடிபட்டு. சாரிப்பா, அவன் எப்படி பார்ப்பான்? முன்னாடி வந்தா தானே தெரியும், நடுவில் வந்துருச்சு குறுக்க. இளைய ஆண்கன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வரும் இத்தாய் வந்து இத்தன்மை உரைத்ததென்றான். அப்படி வந்து இந்த தாய் சொல்லுதுப்பா, அதனால உன் பையன் மேல ஒரு தப்பும் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு இந்த மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ராஜா வீட்டு பிள்ளையை காப்பாற்றுவதற்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றாங்க. ஆனா மன்னன் என்ன முடிவெடுத்தான்? ஒரு பசு எப்படி தன் மகனை இழந்து துடிக்குதோ அதே மாதிரி நானும் என் மகனை இழந்து துடித்தால்தான் அதற்கு நீதியாகும் என்று தன் ஒரே மகனை தேர்காலில் இட்டு கொன்ற பூமி இந்த பூமி. சபாஷ். ஒன்று தெரிஞ்சுங்க,
நிஷா அவர்களே, ஒன்றே ஒன்று, எல்லாரும் வளைஞ்சு போயிட்டா இந்த வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? நிமிர்ந்து நிற்க ஆள் இல்லாமல் போயிடும். நிமிர்ந்து நிற்கலைன்னா சுதந்திரமே கிடையாது சாருங்க. அடடா. வியட்நாம் விடுதலைக்காக போராடிய கோசிமின் அந்த நாட்டுடைய அதிபரானான். தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டுடைய அதிபரானார். ஏன் பாகிஸ்தான் பிரிவுக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியானார். ஆனால் எனது தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொன்னார். எந்த பதவியும் வேணான்னு சொன்னார். அதுதானே சார் இந்த தேசம், அதுதானே சார் இந்த பூமி. அப்போ இப்படி வாழ்கிற நிமிர்ந்து நிற்கிற மனிதர்கள். நான் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம்ல, பாரதியார் எந்த வெளிநாட்டுக்கு போனார்? ஒன்றும் போல. ஆனால் நாங்கள் படிச்சுட்டு அவரை வெளிநாடா போகிறோம்னா என்ன காரணம்? ஒரே விஷயந்தான், வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்தாகும். இன்ப கோட்டை திறந்து கிடந்தது, அது இழுத்து பூட்டு போட்டது சுயநலம். இதை திறப்பதற்கு இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார். இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அன்பு. நபிகள் நாயகம் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது சகோதரத்துவம். தந்தை பெரியார் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பகுத்தறிவு. கார்ல் மார்க்ஸ் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பொது உடைமை. அண்ணல் அம்பேத்கர் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது தீண்டாமை. அத்தனை சாவிகளையும் வாங்கி பேரிச்சம்பழத்துக்கு விற்று விட்டது சுயநலம். ஆஹா ஆஹா ஆஹா. அத்தனை சாவிகளையும் வாங்கி இன்னைக்கு பேரிச்சம்பழத்துக்கு விட்டுட்டு சார். ஒரு மனுஷன் வேகமாக ஓடினா புளி துரத்துச்சு, ஓடி போய் மரத்து மேலே ஏறிட்டா மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. மேலே போனால் குரங்கு அடிச்சுன்னு, கீழே வந்தால் புளி அடிச்சுன்னு, என்ன செய்யணும்னு தெரில. இந்த குரங்கு சொல்லிச்சு, நம்மளை மாதிரி தான் இருக்கான், மேலே வா. சரின்னு மேலே போயிட்டான். இந்த புளி சொல்லிச்சு, இங்கே பாரு, நீயும் விலங்கு நானும் விலங்கு, அனிமல் கேட்டகரி, அந்த வந்திருக்கான மனுஷ பையனை நம்பாதேன்னுச்சு. குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி மேலே வந்திருக்கான், அவன் நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன்னுச்சு. மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழம்லாம் பறித்து கொடுத்து சாப்பிட்டான், சாப்பிட்டவனு தூங்கிட்டான். இப்போ புலி சொல்லிச்சு, இங்கே பாரு, மனுஷன் தூங்குறான், இப்போ தள்ளிவிடு, அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம். அப்பவும் குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி தூங்குறான், அவனை நான் தள்ளிவிட மாட்டேன்னுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் முழிச்சான், குரங்கு தூங்க ஆரம்பிச்சது. புலி அக்ரிமெண்ட்டை மாற்றுனுச்சு. மனுஷா ரொம்ப பசிக்குதுடா, குரங்கு கறியாக இருந்தானே மனுஷ கறியாக இருந்தானே, அந்த குரங்கையாவது தள்ளி விடுறான்னுச்சு. நம்மளால் என்ன செஞ்சுருப்பான், குரங்கை பிடிச்சி பட்டாரம் தள்ளி விட்டான். நேரம் அது கீழே வந்து விழுந்தது. அப்போ தான் இந்த புலி சொல்லிச்சான், அப்போவே சொன்னோன்னே கேட்டியா, இந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்னே கேட்டியா, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேரம் மேலே போ. மேலே போய் அவனை தள்ளி விட்டுனுச்சான். மேலே போன குரங்கு சொன்னதாம், அவன்தான் 6 அறிவு படைத்த மனிதன், தெரியாமல் செய்து விட்டான், அவனும் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சான். ஒரு குரங்குக்கு தெரிந்தது கூட இன்றைக்கு நிஷா அவர்களுக்கு தெரியவில்லையே என்று நினைக்கிற போது உண்மையாகவே என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வந்து இல்லை, மிக முக்கியமான விஷயம் தானே. அப்புறம் இது தெரியலையே என்று நினைக்கும் போது உண்மையாகவே ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி வாழ்க்கையில் யதார்த்தம் ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் தப்பு செய்ய பழகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் தப்பு செய்ய பழகிட்டோம் நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கையின் எல்லா சில வளைவு நெளிவுகள் என்பது நம் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி பாதிக்காமல் இருக்கிற மனிதன் தான் மிகச்சிறந்த மனிதன். 5 அறிவு 6 அறிவு இருக்க மனுஷன் குண்டு வைக்கிறான் சார், 5 அறிவு இருக்க நாய் தான் கண்டுபிடிக்குது. ஆஹா ஆஹா. அது ஏன் அப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? ஏன்னா எந்த நாய் வச்சதுன்னு இந்த நாய்க்கு தான் தெரியும். எந்த நாய் வச்சதுன்னு. இப்போ வாழ்க்கைங்கிறது அவ்வளோ மிக சாதாரணமான ஒரு விஷயம் என்று சொல்லி என்றைக்குமே வாழ்க்கையை என்றைக்குமே சந்தோஷமாக எடுத்துங்க, மகிழ்ச்சியாக எடுத்துங்க. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் உங்கள் குழந்தைகளும் குடும்பமும் நேர்மையாக இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஒன்றே ஒன்று. புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பையன் சின்ன வயசில் கிராமத்தில் படிக்க போகிறான் சார். எல்லாருக்கும் தெரியும், தோட்டம் தரப்பு வயல்வெளி அப்படி தான் பசங்க போவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அப்படி தானே போவாங்க. அப்போது ஒரு 4 மாங்காய் கிடக்கு தோப்பில், அதை எடுத்து ஒரு பையில் போட்டு போயிட்டான். உங்கள் அம்மா போய் கேட்குது, ஏய் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், அம்மா என்னம்மா 4 மாங்காய் ஏது அது அப்படின்னு கேட்குது அவங்க அம்மா. அம்மா இந்த செட்டியார் தோப்புலேயே வருவேனா, அங்கே 4 மாங்காய் கிடந்துச்சா எடுத்துகிட்டு வந்தேன்னா. அந்த அம்மா கையை பிடிச்சி விட்டுன்னு கூட்டு வருது அந்த தோட்டத்துக்கு. அந்த தோட்டக்காரர் உட்காந்துருக்காரு. சார் தெரியாமல் செஞ்சுட்டான் சாமி, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன இல்லைம்மா, அவன் எடுத்ததை நானும் பார்த்தேன், 4 மாங்காய் தானே, அதனால் என்ன வந்த போது கீழே கிடந்ததான் எடுத்தான், பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி 4 மாங்காவில் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஆகிடும் சாமி, அதனால் இதை வச்சிங்கன்னு கொடுச்சு. இந்த
மனிதர் எழுதுகிறார், அந்த 4 மாங்காவும் என் அம்மாவும் தான் வாழ்க்கையில் கடைசி வரை நேர்மையாக இருப்பதற்கு காரணம் என்று எழுதுகிறார் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள். நேர்மை ஒரு தவம், நேர்மை ஒரு தவம், நேர்மை ஒரு பணி, நேர்மை ஒரு கடமை. என்றைக்குமே நேர்மையோடு இருப்பவர்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருக்கலாம். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது டிக்கெட் வாங்கி பயணம் பண்ணுறவங்க நாங்கள், திருட்டுத்தனமாக பயணம் பண்ணுறவங்க அவங்க 2 பேரும். மாற்ற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், மாட்டிட்டா அசிங்க பண்ணும், அவமானம் பண்ணும் என்று சொல்லி அற்புதமாக பேசிய நிசா அவர்களுக்கு இனி இந்த அவமானம் வேண்டாம் என்று சொல்லி நேர்மையாக வாழ பழகுங்கள் என்று சொல்லி அற்புதமாக, நான் எந்த மேடைக்கு போனாலும் என்னை இவ்வளவு அலங்கரித்து பார்க்கக்கூடிய என் அன்பு அண்ணன், உண்மையாக சொல்லணும்னா விஜய் டிவியிலேருந்து இன்றைக்கி நான் உலக நாடுகள் எங்கே பயணித்தாலும் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.